நின்றவாறே மன்றாடுவோம். வார்த்தையாகிய கடவுளை உடைய வார்த்தைகளை உட்கொள்ளவும் அதன் மூலம் எங்களுடைய ஆத்மீக பசியை தனித்துக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலை வேளையில் உடைய சமூகத்தில் எங்களுடைய உள்ளங்களை திறந்து வைக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை மாற்றி அருளுடைய திருவாக்கை கேட்டதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் தயவாக அமருங்கள். இன்றைய நாளிலே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தலைப்பு எங்களுடைய விவிலிய நாட்காட்டியின்படி எங்களுடைய திருச்சபை இருக்கின்ற லெக்ஷனரி, எங்களுடைய திருச்சபை நாட்காட்டியின்படி த பிரெட் ஆஃப் லைஃப், வாழ்வு தருகின்ற உணவு, வாழ்வு தரும் அப்பம் என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு சொல்றார், வானத்திலிருந்து விண்ணிலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், சாப்பாடு அல்லது உணவு நான் தான். என்னை உட்கொள்கிறவர்கள், என்னை சாப்பிடுற ஆட்களுக்கு எப்பயுமே பசி வராது அப்படின்னு சொல்லி சொல்றார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே எங்கள் எல்லோருக்கும் தெரியுமா, யோவான் சுவிசேஷத்திலே நானே நானே என்று கூற்றுக்கள், ஐம் சேயிங்ஸ் சொல்லுவோம், நானே கூற்றுக்கள் காணப்படுகின்றன. அதிலே ஒரு கூற்றாக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற இந்த கூற்று அமைகின்றது. ஐ ஆம் த லிவிங் பிரெட், வாழ்வு தரும் அப்பம் நானே, விண்ணிலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே. நாங்கள் இந்த கடந்த வாரமும் அதற்கு முந்தைய வாரமும் இந்த பகுதியை பற்றி நாங்கள் சிந்தித்தவாறு இருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நற்செய்தி எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அப்பம் அல்லது உணவு அல்லது சாப்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இது எங்களுக்கு உயிர் வாழ தேவையான அத்தியாவசியமான ஒன்றாக கருதுகிறோம். இன்று உணவுக்கு பஞ்சம் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு நாட்டினுடைய சமூகத்தினுடைய அழிவை பொறுத்து காட்டுகிறது. பஞ்சம் ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாகவே அங்கு சாவு அல்லது அழிவு வரும். ஆகவே செழிப்பு இருக்கின்ற இடத்திலே வாழ்வு இருக்கின்றது, உணவு இருக்கின்றது. ஆகவே உணவில்லாத இடம் அல்லது வாழ்வு பஞ்சத்தில் அல்லது பசிப்பட்டினிலே மடியும் அல்லது இறக்கும். இன்று எங்களுக்கு கொடுக்கப்படுகிற தூய நற்செய்தி வாசகத்தின்படி ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களை அழைக்கின்றார், அவரை உட்கொள்வதற்கு. தன்னை சாப்பிட சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இது எங்களுக்கு கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னடா இது, மனசுல எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்றார், என்ன சாப்பிடுங்க, என்ன சாப்பிட்டா உங்களுக்கு பசி வராது, இனி எப்படியுமே பசி வராது. இதே போல ஒரு வார்த்தையை ஆண்டவர் இயேசு சமாரிய பெண்ணுக்கு கொடுக்கிறார். இந்த தாய்மார் சங்கம், அது அவங்களுக்கு ஒரு நீதி சரி கட்டணுமே. அந்த சமாரிய பெண்ணோடு ஆண்டவர் இயேசு கிணற்றடியிலே உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது சொல்லுகின்றார், வாழ்வு தருகின்ற தண்ணீர், ஜீவ தண்ணீர் என்னிடத்தான் இருக்குது, நான் வந்து தாரேன் அப்படின்ட்டு. அந்த தாய் சொல்றா, அந்த பெண் சொல்றா, ஆண்டவர் அது எனக்கு தாங்களே, நீ தாகமே எடுக்காதுன்னு சொன்னா அது எனக்கு தாங்க, நீ நான் இந்த கிணத்து பக்கமே வர வேண்டிய அவசியம் எனக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இங்கே ஆண்டவர் சொல்றார், சாப்பாடு, உணவு, அப்பம் நான் தான். அந்த லிவிங் பிரெட் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன், விண்ணிலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நான். ஆகவே அப்பம் அல்லது உணவு என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற அத்தியாவசியமான அல்லது இன்றியமையாத ஒன்றை குறிக்கின்றது. வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது இது வெறுமனே நாங்கள் உயிரோடு இருத்தல் நிலையை, இருக்கின்ற நிலையை குறிக்கின்றது அல்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் மியர்லி த பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் நினைக்கிறோம் உயிரோடு உயிர் மூச்சு எடுத்து விட்டுக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம், இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. இங்கே சொல்லப்படுகின்ற வாழ்வு அதை விட தாண்டிய வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் அல்லது கடவுளுக்குள் ஒரு ஆன்மீக வாழ்வை பற்றி ஆண்டவர் இயேசு பேசுகிறார். நாங்கள் சென்ற வாரம் நினைக்கின்றேன் வாசித்தது வரை பார்த்து மக்கள் இயேசுக்கு பின்னால போகிறாங்க. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என் பின்னுக்கு வாரது வந்து என்னுடைய வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அல்ல. என் பின்னுக்கு வந்தால் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், ஏன்னா நான் 5000 பேரை போஷிச்சிருக்கிறேன். என் பின்னுக்கு வந்தால் உங்களுக்கு இந்த அழிந்து போகிற உணவு என்னால் கிடைக்கும், அதனால தான் நீங்கள் எல்லாரும் என் பின்னால் வாரீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆகவே அங்கே மக்கள் இயேசுவுக்கு பின்னால் சென்றது அழிந்து போகின்ற உணவை எதிர்ப்பார்கள். ஆனால் ஆண்டவர் கொடுக்க நினைக்கின்றது எல்லாமே, இயேசு அவர்களுக்கு கொடுக்க முயற்சிப்பது எல்லாமே ஆன்மீக உணவு. அதனால தான் இங்கே சொல்றாரு, நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக்கி சொல்றாரு ஆண்டவர் இயேசு, என்ன சாப்பிடுங்க. முதல்ல நாங்கள் கொடுத்த அப்பத்தை சாப்பிட்டீங்க, இப்போ நீங்க என்ன சாப்பிடுங்க, என்னை உண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள். இது ஆட்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூற்று, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. குறிப்பாக சதுசேயர்கள் இருந்தவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இதை ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் இதனுடைய உட்கருத்தை அவர்கள் பொருளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை.
ஆகவே இங்கே வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது இது கடவுளோடு நாங்கள் இணைந்திருக்கின்ற புதிய தொடர்பில் இருக்கின்ற ஒரு புதிய வாழ்வு, அவருடைய வசனத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு வாழ்வு. A new life in God, where a person listen to God, love God and be obedient to God. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற, ஆண்டவரை நேசிக்கின்ற, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்தபடி செயல்படுகின்ற ஒரு வாழ்வை ஆண்டவர் இயேசு இது வலியுறுத்துகிறார். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அடையணும்னு சொன்னா அதுதான் நிலையான வாழ்வா இருக்கும். அது ஒரு முறை நீங்க போஷிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா அது அவ்வளவுதான். இனி அதுக்கு ஒரு புதிதாக ஒரு பசி எடுக்காது. அதுக்கு நீங்க என்ன சாப்பிடணும்? இதுக்கு நாங்கள் இந்த ஆங்கிலத்தில் இந்த கேனிபலிசம்னு சொல்லி சொல்லுவாங்க, மாம்சத்தை உண்ணுகின்றவர்கள். இது ஒரு காலத்தில் சமூகம் அல்லது எங்களுடைய சிவிலைசேஷன் நாகரீகம் முன்னேறாத ஒரு காலத்திலே மக்களுடைய ஒரு ப்ராக்டிஸ், ஒரு அவர்கள் செய்து கொண்ட அவர்கள் வாழ்வில் காணப்பட்ட ஒரு பழக்கம். மக்களை உண்ணுவது இன்னும் இந்த மாம்ச உண்ணிகள் இருக்கின்றார்கள். அந்த காலப்போக்கில் மாறி இப்போது நாகரிகம் இதை காரணமாகவே ஆதி கிறிஸ்தவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டார்கள். அப்பத்தை விட்டு உண்ணுகிறார்கள், அந்த அப்பத்தை இவர்கள் ஆணுடைய சரீரம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் திராட்சை மதுவை குடிக்கிறார்கள், அதற்கு ஆணுடைய இரத்தம் என்று சொல்கிறார்கள். ஆகவே இவர்கள் மாம்சத்தை உண்டு இரத்தத்தை குடிக்கின்ற மாம்ச உண்ணிகள் கிறிஸ்தவர்கள். அப்படி சொல்ல வித்தியாசமான தப்பறையான ஒரு புரிந்துணர்வு ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்களை குறித்து ஏனையவர்களுக்கு, சிறப்பாக யூதர்களுக்கு காட்டப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொண்ட விதமும் கிறிஸ்தவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்து இதை சொல்லிக் கொடுத்த விதமும் வித்தியாசமாக பரஸ்பர விரோதமான காரியங்கள். இங்கும் ஆண்டவர் இயேசு அதற்கு அழைக்கின்றார். ஆகவே இங்கே குறிப்பிடப்படுகின்ற அப்பம் என்பது ஆண்டவருக்குள் நாங்கள் போஷிக்கப்படுகின்ற ஒரு நிலை. எங்களுக்கு தெரியும், வனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு போகின்ற பொழுது அப்பத்துக்கு பஞ்சம் ஏற்பட்டவர்கள் பசியில் இருந்தார்கள். அப்பொழுது மன்னா மூலம் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். தண்ணீர் இல்லாமல் இருந்தார்கள். அற்புதமாக அவர்களுடைய தாகம் தீர்க்கப்பட்டது. இவ்வாறு அவர்கள் ஆசீர்வாதமாக பாதுகாப்போடு வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள், கானான் நாட்டுக்குள் அவர்கள் நுழைகின்றார்கள். ஆனால் எல்லோருமே நுழையவில்லை. சிலர் பாதியில் இறந்து போகின்றார்கள். அதாவது எல்லோருமே ஆண்டவராலே போஷிக்கப்படவில்லை. போஷிக்கப்பட்டவர்கள், அருள் பெற்றவர்கள் அதுக்குள்ளே நுழைந்தார்கள். இங்கே ஆண்டவர் அந்த அப்பத்தை விட, மோசே வனாந்திரத்திலே உங்களுக்கு கொடுத்த அப்பத்தை விட முக்கியமான, என்றுமே பசி எடுக்காத ஒரு அப்பத்தை நான் தருகிறேன், அதான் நான் தான் சொல்லி சொல்றேன். வாழ்வு என்று சொல்கின்ற பொழுது அது சாதாரண ஒரு இருத்தல், ஒரு மனித உடலின் இருத்தல் நிலை அல்ல. மாறாக கடவுளோடு நாங்கள் முழு விசுவாசத்தோடு, கீழ்ப்படிவோடு, அன்போடு ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு புதிய உறவு, a new relationship with God, புதிய உறவு கடவுளோடு எங்களுக்கு இருக்கின்ற இந்த உறவை எங்களுக்கு வலுப்படுத்தி இந்த உறவை எங்களுக்கு பெற்றுத் தருகிறவர் கிறிஸ்து இயேசு. அதற்காக அவர் தன்னுடைய உயிரை உலகத்திலே கொடுக்கின்றார். இரண்டாவதாக இந்த பகுதி நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, யோவான் 6 அதிகாரம் 49 வரை வாசிக்கின்ற பொழுது அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், அவருக்கு அருகில் இருந்தவர்கள் இயேசுவை மதிப்பீடு செய்த, இவாலுவேட் பண்ணின, புரிந்து கொண்ட, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்ட விதம் வித்தியாசமாக. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. ஒரு புத்தகத்தை அதனுடைய அட்டையை கொண்டு மதிப்பீடு செய்யாதீர்கள் அப்படி சொல்லுவாங்க. இங்கே அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்படுகிறது. என்ன சொல்றாங்க? எக்ஸ்டர்னல் திங்ஸ், வெளிவாரியான காரியங்களை வைத்துக்கொண்டு வரிவர் தானே அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யோசேப்பிட மகன் தானே அப்படி சொல்றாங்க. இவன் நாசரத்தில் வளர்ந்தவர் தானே இரண்டாவது சொல்றாங்க. ஆகவே ஒருவர் யாருடைய மகன் என்பதை வைத்துக்கொண்டு, எந்த இடத்திலிருந்து அவர் பிறந்து வளர்ந்திருந்தார் என்பதை வைத்துக்கொண்டு, வெளிவாரியான இயேசு கிறிஸ்துனுடைய வெளிவாரியான யதார்த்தமான அந்த வாழ்வை கொண்டு அவர் உலகத்தில் கொண்டு வந்த உண்மை செய்தியை புறக்கணிக்கிறார்கள். The message is being rejected because of the messenger. செய்தியை கொண்டு வந்தவர் காரணமாக செய்தி புறக்கணிக்கப்படுகிறது. இன்னைக்கு நாங்கள் நியூஸ் பார்ப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் நியூஸ் பார்க்குற நேரம் நியூஸ் ரீடர் யாருன்னு பார்த்து நியூஸை பார்க்குறதாலே முடிவு பண்ணுறீங்க? யாரும் அப்படி எல்லாருமே எங்களுக்கு முக்கியம் நியூஸ் தான் முக்கியம், செய்தி முக்கியம். செய்தியை அறிவிக்கிறவர் அது ஆனா பெண்ணா எப்படிப்பட்டவங்க அதுங்களுக்கு தேவையில்லை. எல்லாருக்கும் வீட்டுக்கு போஸ்ட் வரும், முக்கியமான லெட்டர்ஸ் தபால் வரும். தபால்காரன் கொண்டு வரணும். நாங்கள் லெட்டரை தான் தபால் எதிர்பார்த்திருப்போம் இல்லையா, அதை கொண்டு வரவர் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்துவிட்டு தபாலை ஏற்றுக்கொள்வதா இல்லையா, நிராகரிப்பதா என்று நாங்கள் முடிவெடுப்பதில்லை. ஏனென்றால் எங்களுக்கு முக்கியம் கடிதம், முக்கியம் செய்தி. அந்த மாதிரி தான் இங்கே ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த செய்தி, இறை செய்தியை, தேவராஜ்யத்தின் செய்தியை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மறந்து போகின்றார்கள்.
தவறுகின்றார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது இந்த பெர்ஃபெக்ட் மெசேஜ் வாரத்துக்கு, முழுமையான செய்தி வருவதற்கு முழுமையான ஒரு மெசேஞ்சர் வரணும். அந்த இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு தச்சனுடைய, அந்த மெசேஞ்சர் ஒரு சாதாரண தச்சு தொழில் செய்கிறவருடைய மகனாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அவர் இந்த நாசரத்திலிருந்து வந்து பிறந்து வளர்ந்தவராக இருக்கக்கூடாது. அவர் எருசலேமிலிருந்து பிறந்து வளர்ந்திருக்கணும், மாட மாளிகையிலே பிறந்தொருவராக இருக்கணும், உயர் சாதியில பிறந்தொருவராக இருக்க வேண்டும், செல்வந்தராக இருக்க வேண்டும், ஒரு உலக பிரகாரமான அரச கோலத்தில் அவர் வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செய்தி இறை செய்தியாக ஏற்றுக்கொள்வோம். இப்படி இன்னைக்கு திருச்சபையில் மக்களும் இருக்கிறாங்க. சொல்ற செய்தி, அந்த செய்தி இவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அதை அறிவிக்கிறவரை பார்த்து தான் ஏற்றுக்கொள்வதா நிராகரிப்பதான்னு தீர்மானிக்கிறார். சில நேரங்களில் என்னுடைய சீனியர் பாஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ், பிஷப் போன்ற போன்ற தலைவர்கள் சொல்லுகின்ற அர்த்தமற்ற செய்தியை விட சாதாரண படிப்பறிவற்ற ஒருவர் அனுபவத்தோடு சொல்கின்ற இறை செய்தி அதிக வலுவுள்ளதாக இருக்கும். ஆனால் இத்தனை பேர் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இன்னைக்கு நாங்கள் இறை செய்தியை கொண்டு வரவர் டிகிரி எடுத்தவரா, பிஹெச்டி முடித்தவரா, சீனியர் பாஸ்டரா, பெரிய பாஸ்டரா, அல்லது பெரிய ஒரு போதகரா, எந்த பின்னணியிலிருந்து வராங்க, இந்தியாவிலிருந்து வாரவரா, என் ஸ்ரீலங்கா சொன்ன ஏற்றுக்க மாட்டீங்களா? இது எதை வச்சு நாங்கள் தீர்மானிக்கிறோம்? ஒரு வருகின்ற இடம், கற்ற கல்விக்கூடம், பிறந்த இடம், பிரதிநிதிக்கப்படுகின்ற நாடு, பேசுகின்ற மொழி, பெற்றிருக்கின்ற அறிவு, இதெல்லாம் வச்சு தான். இதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு அன்னைக்கு இவர் இங்கே நாசரேத்திலிருந்து தானே வந்தார். இவர் எப்படி கடவுளுடைய மகன் இறை செய்தியாக இருக்க முடியும் சொல்றது? இவருடைய அப்பா யார்? யோசேப்பு தானே, மரியாதை, சகோதரிகள் இருக்கிறாங்களே, பெண்களையும் எனக்கு கொஞ்சம் தரக்குறவாக தான் சொல்கிறாங்க. உங்களுடைய சகோதரிகள் இருக்கிறாங்க. ஏன்னா சகோதரிகளோடு ஒரு இறை செய்தியை கொண்டு வரவர் உண்மையானவராக இருக்க முடியாது, ஒரு ஆணாக தான் இருக்கணும், ஆணாதிக்க சமூகம். இப்படி பார்த்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சு? தவறாக புரிந்து கொண்டார்கள் செய்தியையும் செய்தியாளரையும். மெசேஞ்சர் and the message was totally misunderstood by the people. இதுதான் நடந்துச்சு. அதை நாங்கள் பார்க்கின்றோம் இங்கே. ஆக அன்பானவர்களே, நாளிலே எங்களுக்கு இறை செய்தியை யார் கொண்டு வர? ஒரு ஆணா, பெண்ணா, ஃபாதரா, சாதன சபை, அதில் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் இந்த வெளிவாரியான காரியங்களை வைத்துக்கொண்டு பெற வேண்டிய உண்மையான உன்னதமான செய்தியை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. மூன்றாவதாக வாசிக்கப்பட்ட அதே பகுதியிலே ஆண்டவர் இயேசுங்களை செவிமடுக்க அழைக்கின்றார். என்னுடைய செய்தி ஏற்றுக்கொள்ளுங்க, என்கிட்ட வாங்க, நான் தார அப்பத்தை சாப்பிடுங்க, இப்படி சொல்றேன்னு அவங்க தயக்கம் அடைகிறார்கள். இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட 130வது சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவரே இஸ்ரவேல் கர்த்தரையே நம்பியிருப்பதாக கடைசி பகுதி. ஏனெனில் அவரிடத்திலே பழைய மொழிபெயர்த்ததற்கு அநேக கிருபையும் இரக்கமும் அல்லது மீட்பும் உண்டு அப்படி சொல்லப்படுறது நாங்கள் வாசிப்போம். ஆனால் அதே 130ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். செவி மடுப்பதை பற்றிய ஒரு முக்கியத்துவம் அங்கே வலியுறுத்தப்படுகிறது. என்ன சொல்லப்படுது 130ஆம் சங்கீதத்தில்? ஆண்டவரை ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன், ஆண்டவரை என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். Listen to my plea, listen to my supplication. அதான் சொல்றாரு. யாரும் தான் சொல்றாரு, நான் என்னுடைய துயரத்தை உங்கள் சமூகத்தில் வந்து கொட்டுறேன், கதறேன், கேளுங்க. என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவர், நீ எங்களுடைய பாவங்கள் எல்லாம் குற்றங்கள் எல்லாம் மனசுல கொண்டிருந்தா யார் தான் உலகத்தில் ஜீவிக்க முடியும்? எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. அதை என்ன சொல்றது? நீ கடவுள் எங்களுடைய குறைகளை மனதிலே கொள்கின்றவர் அல்ல, மாறாக அவர் மீட்பும் அருள் கிருபை நிறைந்த ஒருவர். தான் சொல்வது, எல்லா தீவினை நின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே. இஸ்ரவேலை ஆண்டவரை நம்பியிரு, பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. இங்கே செவி மடுத்தலை பற்றி வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு செவி மடுத்தவர்கள் அவரை அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு நாங்கள் கேட்போம், சில ஆட்கள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு செவி மடுக்க வேண்டும், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு செவி மடுக்க வேண்டும், குடிமக்களுக்கு குடியரசன் செவி மடுக்க வேண்டும், இதெல்லாம் எங்களுக்கு இருக்கு. ஆனால் நாங்கள் திருச்சபை தலைவர், திருச்சபை மக்களுக்கு செவி மடுக்க வேண்டும், மெய்ப்பண் ஆடுகளுக்கு செவி மடுக்க வேண்டும், இதெல்லாம் 2 பக்கமும் நடக்கும். தலைவர்களுடைய செய்தி மக்களுக்கு சென்றடைய வேண்டும், மக்களுடைய செய்தி தலைவனை வந்தடைய வேண்டும். இது ஒரு மியூச்சுவல் டூ-வே கம்யூனிகேஷன், இருவழி தொடர்பான. இதில் செவி மடுக்கிறது மிக முக்கியமான, லிஸ்னிங் இஸ் an important part. ஆனால் எப்படி நாங்கள் செவி மடுக்கிறோம்? எங்கள் வித்தியாசமாக செவி மடுக்கிறார்கள் இருக்கலாம். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் செவி மடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள். இதில் ஒரு சிலர் என்னது சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்களா, கவனத்தோடு செய்தியை ஏற்றுக்கொள்கிறா இருக்கிறீர்கள். எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க,
ஆனால் சரியாக கேட்டு எத்தனை பேர் இதை உள்வாங்குங்கிறது எங்களுக்கு வித்தியாசம் உண்டு. சில ஆட்கள் ஆரம்பத்தில் ஒருத்தர் பேச வர நேரமே ஏதோ ஒன்று சொல்ல வாராம், அதுக்கு நான் கேட்க மாட்டேன்ற மனநிலையோடு கேட்டுட்டு இருக்கார். அது ஒரு விதமான செவிமடு. ரிசென்ட்மெண்ட், ரிஜெக்ஷன், அதை மைண்டில் வச்சுக்கிட்டே சும்மா காது மட்டும் இருக்கும். அப்படியா, பார்ப்போம், சரி. இன்னும் சில ஆட்கள் தங்களுடைய பதவி, தங்களுடைய தகமை, தங்களுடைய வயது, தங்களுடைய அனுபவம், இதை கொஞ்சம் தலையில் வச்சுக்கிட்டு செவிமடுக்கிறது. அது என்னது, அதை ஏற்றுக்கொள்றதுக்கு, அதை கேட்கறது ஒரு மைண்டே இல்லை மனசில். ஆனாலும் நீ என்ன சின்னபடின்னு சொல்லி நான் பெரியால் கேட்கறது, அப்படி ஒரு மனநிலையோடு கேட்கறது சார். அப்படி இருக்காங்க சார். நீங்கள் சில இன்னைக்கு வயது பிரச்சனை இல்லை, அப்பா அம்மா எவ்வளோ சொல்லுங்க, சொல்லுங்க, வேற இல்லை. பிள்ளைங்க அப்படி கேட்குறாங்க இருக்காங்க. அதாவது நீ அப்பாவாக இருந்தாங்கன்னா அம்மாவாக இருந்தா நீ சொல்லி நான் ஏதாவது கேட்கறது, மனசுக்குள்ள அப்படியே ஒரு ரிஜெக்ஷன் ஒன்று வந்துடும். இதை ஏற்றுக்கிற மாட்டேன், அந்த நிலையில இதெல்லாம் சரிப்படுத்தவில்லை. சில ஆட்கள் ஐயோ என்னத்தையாவது சொல்ல போகிறான்னு சொல்லி கேட்டுட்டு அனுப்பிடுவோம், இருக்க முடியாது காலை வச்சுக்கிட்டு எப்படா சொல்லி முடிப்பான்ட்டு சில செய்தியாளர்கள் தான் எப்படா பிரசங்கத்தை பார்த்து முடிப்பார், எழுதி போக முடியாது. அதனால கேட்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் பேரிலே கேட்டுக்கொள்வது செவிமடுத்தல். எப்படா முடிப்பார், எப்படா போயிருந்தான், இப்படி இது நல்ல ஒரு செவிமடுத்தல். இந்த என்னுடைய செவிமடுத்தல் இதை பார்த்து எப்படி இருக்கு, எல்லாருமே சரியாக செய்ய மாட்டோம், ஏன்னா அங்கே இருக்க போகிறோம், அதான் பிரச்சனை. அவங்களுடைய செவிமடுத்தலே பலவிதமான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிஸ்னிங், வித்தியாசமான செவிமடுத்தல்கள் உண்டு. அதில் ஒரு விதமாக செவிமடுத்தலை தான் இங்கே பார்க்கிறோம். கேட்டார்கள், இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள், சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. என்னது, எப்படா குறை கண்டுபிடிப்போம், இதில் எப்பயாவது ஒரு வார்த்தையில் ஏதாவது நுற்றுவாரா, அப்படிதான் செவிமடுத்துட்டு இருந்தாங்க பரிசேயர்கள் சதுசேயர்கள் சிறப்பாக. எங்கனைக்காவது மோசடி சட்டத்துக்கு ஒரு ஏதாவது பேசிட்டு வரா, அந்த குற்றம் பிடிப்பதை நோக்கமாக கொண்டு ஒரு செவிமடுத்தல். அப்படி ஆண்டவர் இயேசுவை நாங்கள் அணுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறதை நாங்கள் கவனமாக செவிமடுத்து செயற்பட வேண்டும். சரியாக செயல்படுத்தோம் என்றால் நாங்கள் அதை செயற்படுத்துவோம். இன்று எந்த அளவுக்கு எங்களுடைய செவிமடுத்தல் காணப்படுகிறது? இஸ் இட் a listening of criticism? ஒரு ஆள் சொல்ல பேச விட்டுட்டு அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண, அது இன்னொரு விதமான செவிமடுத்தல். இது எங்களுக்கும் நடக்கும். ஆகவே எங்களுடைய செவிமடுத்தலே கிரிட்டிசிசம், ரிசன்மெண்ட் போன்ற சுப்பீரியாரிட்டி, மேட்டிமைத்தன்மை இவை எல்லாமே காணப்படுகின்றது. இன்னொரு விதமான செவிமடுத்தல் நான் அடுத்தாக்களுக்கு பேச விடுறதில்லை. என்னோட ஒரு குறைபாடு, என்னுடைய யாராவது நீங்கள் பேசி நான் பேசுகிறவங்களை பேச விட மாட்டேன். அப்படி நான் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய குறை தான் சொல்லியிருக்காங்க. என்னுடைய வைஃபை சொல்லுவான், உங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறதே நீங்கள் பேசுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவான். கேட்பாங்க சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்க பேச விட முதல்ல நானே பேசுகிறேன் சொல்லிப்பாங்க. குறைபாட்டுக்கு கம்யூனிகேஷன் கேப்ன்றது நம்ம முக்கியமான ஒரு சாதகம். முரண்பாடுகளுக்கு, கான்ஃப்ளிக்ட்டுக்கு, பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் இயேசுடைய செயல்படுத்தல் அழகாக இருந்தது, முழுமையாக இருந்தது. பிதாவுடைய செயல்படுத்தல் நல்லா இருந்துச்சு. அவர் எல்லாருக்குமே கேட்டுக்கொள்கிறவர், மனதில் எல்லாத்தையுமே கொண்டிருக்கின்றவர். அவ்வாறு எத்தனை பேர் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள செவிமடுக்க நாங்கள் please do come and sit in front. There are seats, enough rooms inside the church. Please do come. என்ன லாங்குவேஜில் பார்த்து திரும்பி போயிட்டாங்க போல, கிரைஸ்டஸில் தான் பிரச்சனை. எல்லாமே தமிழாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் தமிழ் பேசாதவங்களுக்கு ஆலயத்தில் செய்தியை கேட்பது கிடையாது. கம்யூனிகேஷன் இன்னொரு பிரச்சனை தான். விளங்குற மொழியில் பேசணும், விளங்காத மொழியில் அவர் கணக்கில் பேசணும் பிரச்சனை. வாலிபர்களுடைய குரல் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஃபாதர் சொல்கிற செய்தியை சர்வீஸை தமிழில் மற்றாக்களுக்கும் ஃபாலோ பண்ணலாமா? பெந்தகோஸ்தினால் அனுபவம் எப்பொழுது 152 வருஷத்துலையாவது கிறிஸ்து நாங்கள் ஆலயத்துக்குள்ள வருமா அப்படின்னு சொல்கிறது. அதாவது எங்களுடைய சர்வீஸ் இட்ஸ் டு நரிஷ் ஆர் செல்ஸ், ஆர் ஸ்பிரிட்ஸ். என்னுடைய ஆன்மீகத்தை, ஆன்மாவை போஷித்துக் கொள்வது தான் வார்த்தை அனுபவம். அது விளங்காத மொழி யாராவது சொன்னால் எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி திரும்பி போக தான் செய்வாங்க. வந்தாங்க, பார்த்தாங்க, இது என்னமோ வளர்றாங்க, அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளோட பாஷை இல்லை அப்படி போயிட்டாங்க. இதுதான் அந்நிய பாஷா. ஏன் பேசுகிற பாஷை அவங்களுக்கு புரியும். ஆனால் ஏதோ நாங்கள் ஆண்டவர்கிட்ட காரியங்கள் பேசணும் தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு செபட்டிங் என்ன பேசுகிறாரு, வாங்க பைபிள் வச்சுருக்காரு, அவங்களால தெரியுது. அவங்களுடைய வார்த்தை தான் ஏதோ சொல்கிறான்னு தெரியுது, ஆனால் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அதான் போயிட்டாங்க. இதான். ஆகவே இன்று எங்களுடைய செவிமடுத்தலிலே எந்த அளவுக்கு இதை வார்த்தைக்கு எங்களுடைய செவிமடுத்தல் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. என் வார்த்தைகளை கேட்டு என்படி செயற்படுவோர் எப்படிப்பட்டவங்கன்னா
ஆழமாக தோண்டி கட்பாறைகள் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டினதுக்கு ஒப்பாயிருக்கும். புயலோ காத்தோ மழை எது எத்தனை நாள் பெய்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அப்படியே காட்டில் அப்படி போராட்டம் வந்து மணலின் மேல் வீடை கட்டினவனுக்கு ஒப்பாயிருப்பான். அதான் லூக்கா செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அது அவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்கின்றபடும் மிக முக்கியம். இங்கே ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை அப்பமாக வருகிறது, ஜீவ அப்பமாக. அந்த வார்த்தையை உட்கொள்ள நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். வார்த்தை உட்கொள்வதற்கு எந்த அளவுக்கு எங்களுக்குரிய வார்த்தைக்குரிய பசி காணப்படுகின்றது, எந்த அளவுக்கு அது எங்களுக்குள்ள ஜீரணிக்கப்படுகின்றது, எந்த அளவுக்கு டைஜஸ்ட் ஆகும். இந்த கேள்வி இந்த நாளிலே இந்த திருமறை பகுதி எங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சவாலாக செய்தியாக இருக்கின்றது. இந்த நிலை எபேசிய மக்களிடத்திலே காணப்படவில்லை. ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க, இயேசுநாதரை பற்றி பவுல் எல்லாம் சொல்லிட்டு போனார், கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாங்கிறது பவுலுக்கு பெரிய ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின் மார்க். அதான் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நிருப வாக்கியத்தில் அவர் சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய பழைய வாழ்க்கையில மாற்றிக்கிறீங்க, போய் பேசுறதுக்கு தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. ஏனென்றால் நீங்கள் எல்லாருமே ஒரே உடலுடைய உறுப்புகளாக இருக்கின்றீர்கள். பேசிய 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றார். ஆகவே இன்று எந்த அளவுக்கு நாங்கள் ஒரு சபையினுடைய மக்களாக இருக்கின்றோம், ஆனால் எங்களுடைய வாழ்விலே மாற்றம் இல்லை. இந்த பொய் பேசுறதுக்கு பவுல் அழகாக ஒரு உருவகத்தை கொடுக்குறாரு. இந்த மூளைக்கு எல்லாமே எங்களுடைய தொடுகை, எங்களுடைய உணர்வு, எங்களுடைய அங்கங்கள் எல்லாமே இப்போ நான் மைக்கை பிடிச்சா எனக்கு கரண்ட் அடித்தா டக்குன்னு மைண்டுக்கு அந்த மெசேஜ் போகும், மூளைக்கு போகும். அப்போ நான் டக்குன்னு கையை எடுத்துரு. இப்போ இந்த கை பொய் செய்யும்னு சொன்னால் கரண்ட்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கும், அந்த மெசேஜை சரியாக அனுப்பியாது. இது நல்லா தான் இருக்குது இந்த மைக் அப்படின்னு சொல்லி அப்போ மூளை வந்து இந்த கையை எடுத்து சொல்கிற மெசேஜை திரும்ப கொடுக்காது எனக்கு. ஆகவே இந்த துளங்கள் எனக்குள்ள ஏற்படாது. அப்போ நான் அதை பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரத்தில் என்னுடைய மூச்சு தான் உயிர் தான் போகும். அப்போ என்னது, மூளைக்கும் ஒரு உடற்பாகங்களுக்கு இடையே சரியான உண்மையான ஒரு தொடர்பாடல் காணப்பட வேண்டும், ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு விஷயத்தில் ஒரு அநீதி நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், இது ஒரு அநீதின்னு சொன்ன பிறகு நாங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னால், அந்த அநீதி நடக்கிறதுன்றது வந்து சரியாக எங்களுடைய மனசுக்குள்ள பேசப்பட்டுள்ள, மூளைக்குள்ள அந்த செய்தி சென்றுள்ள, செயல்படுவதற்கு சரியான சக்தி பிறப்பிக்கப்படவில்லை என்று தான் அர்த்தம். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் முண்டம்னு சொல்லி சொல்கிறது. உயிர் இருக்கும், உடல் இருக்கும், உயிர் இருக்காங்க, முண்டங்களாக இருப்பார்கள். இங்கே பவுல் என்ன சொல்றாரு, நீங்கள் ஒரு சரீரம், ஒரு சிரசு, கிறிஸ்து இயேசுவை கொண்டிருக்கிற பல உறுப்புகள். ஆகவே நீங்கள் உண்மையை பேசுங்க. உண்மையை பேசணும். ஏன் உண்மையை பேசணும் சபை மக்கள் சொன்னால், நீங்கள் எல்லாரும் ஒரே சபையின் அங்கத்தவர்கள். சபையினுடைய அங்கத்தவர்கள் பொய் சொன்னால் சரியான மெசேஜ் கிடைக்காதீர்கள், சரியான புரிந்துணர்வு இல்லை என்று சொல்லி சொன்னால் சரியான செயல் காணப்படாது எந்த சபையிலும். சொல்றாரு, நீங்கள் பழைய வாழ்க்கையை விட்டு விடுங்கள். இந்த உடுப்பு மாற்றுறத மாதிரி ஒரு லாங்குவேஜில் தான் பவுல் பேசுறாரு. பழையவற்றை களைந்து விடுங்கள், புதியவற்றை அணிந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. அதாவது பழைய உடுப்பை கழட்டி விட்டுருங்க, புதிய உடுப்பை போட்டுக்கொள்ளுங்க. இதுதான் நாங்கள் பேப்பிசம் டைம்ல சின்ன பிள்ளைகளுக்கு பழைய பாவத்திலிருந்து ஒரு மீட்கப்பட்டு விட்டான், அது மீட்கப்பட்டு விட்டான்னு சொல்லிட்டு பழைய உடுப்பை பேப்பிசம் கொடுத்த ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு தலையில் தண்ணி ஊற்றின பிறகு உடுப்பை மாற்றுவாங்க. கிறிஸ்டின் க்ளோத்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன், அவன் ஜென்ம பாவத்திலிருந்து பிறந்தான், பாவத்தோடு உலகத்துக்குள்ளே வந்தான். ஆனால் இப்பொழுது பழைய ஆதாமாகி கிறிஸ்துவுக்குள் மறுத்து புதிய ஆதாமாகி கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்து விட்டான். இப்போ இவனுடைய பழைய சுபாவம் எனக்குள்ள இல்லை, இவனுடைய பெருக்கத்தை தரித்து கொண்டுதான் புதிய ஒரு சுபாவம். அதற்கு அடையாளமாக வெளிவாரியாக ஒரு மாற்றத்துக்காக ஒரு புதிய வெள்ளை உறுப்பை நாங்கள் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா சில ஃபாதர்ஸ் வந்து ஸ்டோலை மாற்றுவாங்க, நீலத்திலிருந்து வெள்ளைக்கு மாற்றுவாங்க, அந்த சாதாரண கலரில் வந்து மாற்றுவாங்க. இது வந்து வெளிப்புற அடையாளம். ஆனால் சொல்றது உட்புற செய்தி என்னது, நான் இனியும் ஐ எம் நோ மோர் an old man but new in Christ. நான் இன்னும் பழைய ஒரு மனுஷன் இல்லை, புதிய மனுஷன் கிறிஸ்துவுக்கு. அதனால தான் நாங்கள் தண்ணியில் முக்கி, தண்ணி அடிச்சுட்டு போகிற தண்ணியில் நாங்கள் முக்கி குளிச்சிட்டோம். இனி என்ன பழைய முத்த இல்லை, பழைய பாவம். அதான் இங்கே பவுல் சொல்கிறார், நீங்கள் ஆகவே பொய்மையை விலக்கி, பொய் பேசுவதை விட்டு ஒருவர் உண்மையை பேசுங்கள், ஏனெனில் நாம் யாவரும் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்கிறோம். 25ஆம் வசனம். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீங்க. கோவப்பட்டா பரவாயில்லன்னு சொல்றாரு. கோபமே படக்கூடாது கிறிஸ்தவர்கள்னு சொன்னா இல்லை, போய் எங்கேயும் அப்படி யாரும் எந்த பிரசங்கத்தையும் கேட்காங்க. கிறிஸ்தவர்கள் கோபப்பட வேண்டும். கோபப்படுதல் வந்து மனித உணர்வினுடைய ஒரு உணர்வு. அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தான் அர்த்தம். உடனே போய் நல்ல ஒரு விஷயத்தை பார்க்கலாம். கோபப்படணும், கோபப்பட்டாலும் பாவம் செய்யாது. எனக்கு கோபம் வரலாம், ஆனால் கோபம் வந்த பிறகு நான் அந்த கோபத்தை வெளிக்காட்டுற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். சில ஆட்கள் பேசாமல் இருப்பாங்க, சில ஆட்கள் பேசி கொட்டி தீர்த்துருவாங்க, சில ஆட்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து விடுவார்கள். அது நல்ல விஷயம் தெரியும். எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல எனக்கு இருக்க பிடிக்கிறதா கூட அந்த இடத்த விட்டு போகிறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர்.
இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்களும் சில ஆட்கள் கையில் கிடைக்கிற பொருளை தூக்கி நேரத்தில் உடைப்பாங்க. இதெல்லாம் கோபத்தை வெளிப்படுத்துகிற சில விஷயங்கள். கத்துவான், ஆகவே அதில் முழுக்கிறதால அடிச்சிருவான். அதுதான் பாவம் செய்யும். கோபப்படுறது பிரச்சனை. கிறிஸ்து இயேசுவும் கோபப்பட்டார். ஆகவே அவர் கோபப்பட்ட சங்கம் பேர் பார்த்து சாதனம் சொல்கிறார், அப்பாலத்தான் சொல்கிறார், ஆலயத்தில் கோபப்படுறார். ஏன்? நீதியான கோபம், ஆண்டவரை குறித்த ஒரு கோபம் அவருக்கு வந்து ஆண்டவருடைய காரியங்களை குறித்து அநீதி செயற்படுகின்ற பொழுது அவர் கோபப்பட்டார். சரியான ஆட்கள் ட்ரீட் பண்ணாதவர்கள் கோபப்பட்டார். பெண்களுக்கு சரியான உரிமை கிடைக்காதவர்கள் கோபப்படுறார். சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஆட்கள் தொடர்ந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில ஆண்டவருடைய சின்னப்பட்டார், கோபப்பட்டார். செல்வந்தர்கள் உள்ளவற்றை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளாத போது அவர் கோபப்பட்டார். எல்லா இடங்களையும் ஆண்டவர் இயேசு கோபப்பட்ட சந்தர்ப்பங்கள் அநேகம். அதனால் அவருடைய காரசாரமான வார்த்தைகள், போதனைகள் ரொம்ப காரசாரமாக வந்துச்சு. ஆகவே கோபப்பட்டாலும் நாங்கள் பாவம் செய்யாதிருப்போம். பொழுது சாய்வதற்கு உங்களுடைய உங்களுடைய கோபம் தனியட்டும். திருடர்கள் இனி திருடாமல் இருக்கட்டும். ஒரு நாள் திருடுனீங்க போதும், இவனால் போய் சொன்னீங்க போதும், இனி போய் சொல்லாதீங்க, இனி திருடாதீங்க. அப்படிதான் பவுல் பேசுகிறார். இனியாவது புதிய கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அவர் அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். கடவுளின் தூய ஆவியானவருக்கு துயரம் வருவிக்காதுங்க. ஹோலி ஸ்பிரிட்டை நாங்கள் சப்போர்ட் பண்ண விடக்கூடாது. என்றால் அவர் தான் எங்களுடைய சீல். மீட்பு நாளில் எங்களுக்கு நாங்கள் மீட்புக்கு பொறிக்கப்பட்டவர்களுக்கான அந்த சீல், ஸ்டாம்ப் அண்ட் சீல் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். தூய ஆவியானவன் நாங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம், அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவே அதன் பொருட்டு நாங்கள் அமைதி காக்க, தீமையை விட்டு விலக, ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்ட, கிறிஸ்து இயேசு வழியாக ஆண்டவர் கிறிஸ்து இயேசுங்களை மன்னித்தது போல கடவுள் கிறிஸ்து இயேசு மூலம் எங்களை மன்னித்தால் அதுபோல நீங்களும் மற்றவர்களை மன்னியுங்கள். இது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நிருப வாக்கியத்திலிருந்து எங்களுக்கு வர செய்யும். மிச்சம் இருக்கிறது பழைய ஏற்பாட்டு 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். இந்த புதிய நிலையை கடவுளுக்குள்ளான இந்த ஆன்மீக போஷாக்கை பெற்றுக்கொள்ள தவறிய ஒருவனை பற்றி நாங்கள் பார்த்தோம். அப்சலோம், தாவீதுடைய ஒரு மகன். தாவீது அரசராக இருக்காரு, அப்பாவாக இருக்காரு, மகன். ஆனால் அதிகமாக நேசித்த ஒரு ஆள் அப்சலோம். இப்போ யங் ஆள், வாலிபன். இவர் தகப்பனுக்கு எதிராகவே போர் செய்யறதுக்கு போகிறார், முடிவெடுக்கிறார். என்ன நடந்துச்சு கடைசியில்? கருவாளி மரத்தில் கழுத்து திருகி அப்படியே தோங்குறாரு. வானத்துக்கு முள்ள பூமிக்கு இல்லை. என்னது குதிரையிலேயே போகிறாரு, கழுதைய குதிரையிலேயே போகிறாரு. வாகனத்துக்கு போகிற நேரம் அவருடைய முடி மாட்டிக்கிடுச்சு. கருவாளி மரத்தில் ஓக்ட்ரீல மாட்டின பிறகு ஒன்று செஞ்சுக்க அந்த வாகனம், அந்த மிருகம் போயிடுச்சு, தொங்கிட்டு இருக்காரு. இவங்களோட ஆட்கள் இவரை கொண்டு போட்டாங்க. ஏன்? இவனுக்கு பேராசை. தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து அரசாட்சி செய்ய வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஒரு நட்பாசை, பேராசை. He was greedy for power. அதிகார மோகம். ரெண்டாவது, he was a man full of pride. அவனுக்கு பெருமை இருந்துச்சு. இது 2 தான் அவனுடைய அழிவுக்கு காரணம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மகன் செத்த பிறகும் தகப்பன் கண்ணீர் வடிக்கிறார், துக்கம் கொண்டாடுறார், சோகமாக இருக்கார். யாரு? தாய். அன்பானவர்களே, நாங்கள் இந்த பிரபஞ்சத்தினாலே போஷிக்கப்பட்டவர்களாக மட்டுப்படுறோம் என்று சொன்னால் பதவி, அதிகாரம், அது இது எல்லாமே எங்களுக்கு நல்ல தேவைதான். அதுவே எங்களை ஆட்கொள்வதற்கு, எங்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அப்சலோமுடைய நிலைதான் எங்களுக்கு அழிவு. ஆண்டவராலே போஷிக்கப்பட்டு இருப்பானேயானால் அவனுக்கு இந்த நிலை இல்லை. ஏன்? அப்படிப்பட்டவர்கள் வேற்றுமை பாராட்ட மாட்டார்கள். பவுல் சொல்கிற மாதிரி தாழ்மையில் இருப்பார்கள், தந்தைக்கு கீழ்ப்படிவார்கள், பேராசை கொள்ளாதிருப்பார்கள், நன்மை உண்மையிலே இருப்பார்கள். இவன் இந்த எல்லா விஷயங்களையும் விட்டு போகிறான். அந்த மகன் தகப்பனுடைய கண் முன்னாலே அவன் சடலமாக கொண்டு வரப்படுகிறான். இந்த இடம் இன்னும் இருக்குது. இந்த இஸ்ராயல், இந்த இடம் இன்னும் அவன் இறந்த இடத்துல அந்த சடலம் அவனை வெட்டி போட்ட பிறகு அந்த இடத்துல கட்டல் குச்சி கட்கோவில் ஒன்று இன்றைக்கும் வந்திருக்கு. கட்டல் அப்படியே விற்கப்பட்டு இந்த நிலை தான் உலகம் மூலமாக நாங்கள் போஷிக்கப்படுகின்ற பொழுது, மாறாக ஜீவப்பமாகிய கிறிஸ்துவ மூலம் நாங்கள் போஷிக்கப்படுகின்ற பொழுது எங்களுக்கு இந்த உலகத்திலே அழிவு, இப்படிப்பட்ட ஒரு நிலை, அழிவு தோல்வி எங்களுக்கு வரலாம். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவராலே போஷிக்கப்பட அழைக்கப்படுகின்றோம். புது வாழ்வை கருத்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கடவுளுக்கு கீழ்ப்படிய அழைக்கப்படுகின்றோம்.
இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஆண்டவரை நாங்கள் நம்புகின்ற இஸ்ரவேலை போல நாங்களும் நம்புவோம் என்றால் அவர் எங்களுடைய எல்லா குரலுக்கும் செய்மடுப்பார். கிருபையினாலே நிறைந்தவர், மீட்பதிகம் கொண்டவர், எங்களை மீட்டுக் கொள்வார், எங்கள் மேல் கிருபையாயிருப்பார். இன்றைக்கு எங்களுக்கு மலையக மக்களை பற்றி இன்டர்நேஷனல் டீ டே, சிலோன் டீ டேன்னு சொல்லி அனுஷ்டிக்க சொல்லப்படுகிறது. ஒரு சமூகமாக எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்று மலையக மக்கள் சமூகம் அப்படித்தான். அவர்களுடைய குரல் இன்று கேட்கப்படுவதில்லை. அரசியல்வாதிகளோ தலைவர்களோ மற்றது கம்பெனி டிரெக்டர்ஸ் எல்லாம் சும்மா ஏதோ கேட்கணுன்னு தான் கேட்குறாங்க. நீங்கள்லாம் சொல்லி நான் கேட்க மாற்றத்தை கொண்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு செவிமடுக்கின்ற ஒரு நிலை மலையக தொழிலாளர்களை பொறுத்தவரை என்று காணப்படுது. என்ன சொல்றீங்கன்னா லேபரஸ் கேம் ஃப்ரம் இந்தியா, கூலி பீப்பிள், வை ஷுட் பி லிசன் டு யூ. இதுதான் இன்றைக்கு அரசியல்வாதிகளுடைய கம்பெனி அதிகாரிகளுடைய நிலை. நம்ம தானே நீ 1000 எடுத்துக்க, நமக்கு டிபார்ட்மெண்ட்மா 500 எடுத்துக்க. அந்த இன்று மக்களுக்கு கடவுள் எங்களுக்கு செவிமடுக்கின்றான். நாங்கள் செவிமடுக்க வேண்டியவர்கள் யார்? நாங்கள் எல்லாருக்கும் ஒரு விதமாக செவிமடுத்து அதுக்கு ஒரு மாற்று வழியை, புத்தாக்கத்தை கொண்டு வருகின்றோமா? புதிய வாழ்வை கொண்டு வருகின்றோமா? அல்லது ஏதோ செவிமடுத்தால் போதும் கட்டாயத்தின் பேரில் செவிமடுத்து கொண்டிருக்கின்றோமா? இந்த சமூகத்தையும் சிறப்பாக நாங்கள் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். அவர்கள் நினைவு கூறுகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்ற தகுதியை, தன்மையை, செவிமடுத்தலை கொடுக்கவும் அழைக்கப்படுகின்றோம். மனிதாயமான ரீதியிலே அவர்களை பார்க்க, அவர்களை செவிமடுத்த இந்த நாங்கள் எதிர்ச்சவையாக நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட சமூகங்களுக்கு எல்லா இடங்களிலும். நேற்று எனக்கு இந்தியாவில் ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு ஜூம் மீட்டிங். என்னது இந்திய அரசியல் திட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய கிறிஸ்தவருடைய உரிமை எவ்வளவுதான் உரிமை என்று நிரூபிக்கப்பட்டாலும் அது தொடர்ந்து மறுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. நிறைய லாயர்ஸ் சேர்ந்து போராடுறாங்க இந்தியாவில். CSI சர்ச் ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த திருச்சபை இப்படிப்பட்ட உரிமைகள் மறுக்கப்படுகின்ற, சரியாக செல்லாது போஷிக்கப்படாத சமூகங்கள், மக்கள், தனிப்பட்டவர்களுக்கு எந்த அளவுக்கு செவி மறுக்கின்றது, எந்த அளவுக்காக அவர்கள் உரிமை குரல் கொடுக்கின்றது, எந்த அளவுக்கு அவர்களோடு இருக்கின்றது. ஆண்டவரால் போஷிக்கப்பட்ட நாங்கள் மற்றவர்களை போஷிப்போம். எங்கே பொய்மை இருக்கிறதோ அங்கே உண்மையை விதைப்போம், பொய்மையை களைவோம். அதற்கு முன்பதாக எங்களுடைய பொய்மையை நாங்கள் களைந்து கொள்வோம். ஆகவே நாங்களும் மாற்றம் பெற்று மற்றவர்களை மாற்றம் பெற வைக்கின்ற பொழுது ஆண்டவராலே அனைவருமே போஷிக்கப்படுகின்றார்கள். கிறிஸ்து வாழ்வதன் அப்பம் எங்களை அழியாத உணவிலே அப்பத்தினாலே போஷிக்கிறவர், மற்றவர்களை போஷிக்கிறதினாலே எங்களை அழைக்கின்றார். ஆண்டவருக்கு சரியான முறையில் செல்வழித்து போஷிக்க பெறுவோம், போஷிக்க பெற்றுக் கொடுப்போம். ஆண்டவர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்கள் வார்த்தையாகிய கடவுளே சுவாமி, இந்த வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்வின் பக்கங்களை புரட்டி பார்க்கிற இந்த வார்த்தைகளை கொண்டு தெரிவிக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நாங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாக நம்முடைய சமூகத்தை மாற்றம் பெற, மற்றவர்களை மாற்றத்தில் கொண்டு வர நம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியான முறையிலே செல்மடுத்து உலகில் கொண்டு உட்கிரகித்து உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவின் இந்த வழியிலே ஜீவாப்பமாக உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அப்பத்தினால் யார் யார் போஷிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் நன்றாடுகிறோம். ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் என்ற மீட்பு திட்டத்துக்குள் அவர்களையும் எங்களை நீர்நாமே ஏற்றுக்கொள்ளும். இந்த தாழ்மையான இடங்களுக்கு நீர்நாமே உங்களுடைய சேவையை அழைத்துக் கொள்ளார்கள். இறைவன் இயேசு கிறிஸ்துவ